ம். வணக்கம்க்கா. யாருப்பா பேசுறது? நான் கலைமணி பேசுறேன். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு டியர் கலைமணி தம்பி. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்கக்கா. லைவ் போயிட்டு இருக்குதா? லைவ் தான் போயிட்டு இருக்கு. சரி, நான் கேட்குறேன், நீங்க சொல்லுங்க, எதில் மகிழ்ச்சி உங்களுக்கு? அதை பத்தி சொல்லுங்க. எதில் மகிழ்ச்சினா பிடித்தவங்களுக்காக செலவு பண்றதுல. பிடித்தவர்களுக்காக செலவு பண்றது, அவங்களோட டைம் இது பண்றது. நீங்க எந்த செலவு சொல்றீங்க? பண செலவா, நேரம் செலவா? ரெண்டுமே. ரெண்டுமே முக்கியம் இல்லையா? ஆமாம் ஆமா. சூப்பர் தம்பி, வாழ்த்துக்கள். சரி, என்னமோ ஒரு பிளான் பண்ணியிருந்தீங்களே, ரெண்டு நண்பர்களும் நீங்களும் மனோ தம்பியும் தர்மபுரியில் போய் சுற்றி எல்லாரையும் பார்ப்பீங்களா? நாங்கள் இருக்கிறது திருச்சி. ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கோம், ஒவ்வொரு உறவுகளும். நீங்கள் எப்படி தர்மபுரி எல்லாரையும் பார்ப்பீங்க? தர்மபுரியில இது ஃபங்க்ஷன் வச்சா அப்புறம் பார்க்கலாம், அப்போ எல்லாம் வருவாங்கல்ல. ஓ, அதுக்காக சொன்னீங்களா? இல்லையே, நாங்கள் ஒரு ட்ரிப்பு ட்ராவல் பண்ணி போய் பார்க்க போகிறோன்னு சொன்னாப்புல தம்பி, மனோ தம்பி. அதனால உங்களை கேட்டேன். சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். கலைமணி தம்பி, இப்போ மகிழ்ச்சி எதில்னு சொல்லிட்டீங்க. என்னன்னா நேரம், அதாவது பணம் தான் மெயின், ரெண்டுமே மெயின்னு சொல்லிட்டீங்க இல்லையா? அவங்க கூட செலவிடுறது. வாழ்த்துக்கள். இப்போது நட்பை பற்றி நீங்கள் சொல்லலாம். ஏன்னா ஒரு நண்பருக்காக ஒரு நண்பர் ரொம்ப அழகாக இன்றைய பிறந்த நாளை ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க இல்லையா? பொதுவாக நீங்கள் நட்பை பற்றி சொல்லுங்கள் பார்க்கலாம். எந்த மாதிரி நட்பை பற்றி சொல்ல போகிறீங்க? அதாவது ரயில் ஸ்நேகம் நிறையா இருக்குது, நிறைய ஸ்நேகங்கள் இருக்குது. இப்போ வந்து சொல்லும்போல வானொலி ஸ்நேகமாக தான் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க மனோ தம்பி. நீங்கள் எந்த ஸ்நேகத்தை பற்றி பேச போகிறீங்க? இப்போ வானொலி பற்றி பேசணும்னா பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ இங்கே நான் அவங்க கூட பழகினது இல்லை, ஆனாலுமே ரொம்ப தூரம் இருந்தாலும் அந்த ஃபோன் மூலமாக தான் அவங்ககிட்ட பேசிக்கிறோம், பழகிக்கிறோம். கண்டிப்பாக. அதை அவங்களுக்கு நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கும் போதுமே நம்மளுக்காக ஒரு ப்ரே பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு உதவி பண்ணுறது எல்லாமே அவங்க வந்து அது எதிர்பார்ப்பு இல்லாம பண்றாங்க. எதிர்பார்ப்பு இல்லாம தான் ஒரு சிறந்த நட்பு அப்படிங்கிற மாதிரி. சூப்பர். அதனால அந்த வானொலி நட்பு தான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்றீங்க. ஆமாங்க. ராஜேஸ்வரி அக்கா தான் சொன்னாங்க. எல்லா பக்கம் இருக்காங்க. வானொலிங்கிறது வந்து இப்ப நான் உங்க ஊருக்குள்ள அன்னைக்கு நீங்க கூட ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுனீங்களே, கூட படத்துக்கு போயிட்டு இருக்கும்போது, அந்த மாதிரி இருக்காங்க. இருந்தாலும் வந்து இவங்க நம்ம வந்து முன்ன பொண்ணு தெரியல இல்ல, அவங்க கூட நான் சின்ன வயசுல இருந்தே பழக்கம். அதாவது நம்ம ஸ்கூலு அப்புறம் ஒர்க்ஸ் வேலைக்கு போயிட்டு இருக்கிற இடத்துல எல்லாமே இப்போ ஒருத்தர்ல பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல படிக்கும் போது இருந்துமே வேலைக்கு போற இடத்துல வீடு பார்த்தாலும் எல்லாமே ஒரே ஆள் இருக்கிறாங்க, அப்படியும் இருக்கிறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. முக்கால்வாசி ஜென்ஸுக்கு வந்து நட்பு அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்கும். லேடிஸ் வந்து மாறி வரதால திருமணம் காலகட்டத்துல எல்லாமே தொடர்ச்சியா தான் இருக்கு. அன்றைய காலகட்டத்தில் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. சிறப்பு தம்பி, வாழ்த்துக்கள். இப்போ வந்து உங்களுக்கு என்ன கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வர சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் லீவ் போட்டு உங்கள் குடும்பத்தோட நம்ம திருக்கடையூர் மனோ தம்பி இருக்காங்க இல்லையா, உங்கள் ஃப்ரெண்டு தானே, அவங்க வீட்டுக்கு போயிடுங்க. வெள்ளிக்கிழமை நைட்டே போயிருங்க. சனிக்கிழமைக்கு மயூரநாதர் அந்த கோயில் இருக்கு பார்த்தீங்களா, கோயிலில் தேர், மயிலாடுதுறையில் மாயவரத்தில் மயூரநாதர் அந்த இடத்துல ஒரு தேர் சூப்பராக இருக்கும். பெரிய கோயிலில் தேர் வரும், ஓகேவா? அந்த தெரு ஃபுல்லாக நல்லாயிருக்கும், ஸ்ட்ரீட்டில் சூப்பராக இருக்கும், தேர் வரும். அதுக்கு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமைக்கு முழுக்கு. ஸோ அந்த காவேரி ஆற்றுல போய் ஜோடியாக முழுனா அவ்வளோ நல்லது. முழுகிறது வந்து எப்போதுமே ஆற்றுல வந்து ஜோடியாக முழுகிறது ரொம்ப நல்லது, நல்லாயிருக்கும். காவேரி ஆற்றுல போய் முழுவிட்டு அங்கே இருக்க சாமியை தரிசனம் பண்ணிட்டு, கிட்டத்தட்ட இப்போ திருச்சியில் எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும், டெய்லியே தெப்பக்குளம். அங்கே டெய்லி தெப்பக்குளம் கிடையாது. நம்ம மாயவரத்தில் பார்த்தீங்கன்னா 30 நாள் மட்டும் கடை இருக்கும். அந்த கடையில் எல்லா ஊர்லேயும் வந்து போடுவாங்க, சீப்பாக இருக்கும். கொஞ்சம் எல்லா ஜாமானுமே சீப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும், ஜாமானும் நல்லாயிருக்கும். அதில் போய் ஞாபகார்த்தமாக நீங்கள் அவங்களுக்கு ஒரு ஜாமான், அவங்க உங்களுக்கு ஒரு ஜாமான் வாங்கி கொடுத்தாங்கன்னா மயிலாடுதுறை முழுக்கில் அட்டகாசமான ஒரு ஆலய தரிசனம், முழுகிட்டு எல்லாம் பார்த்தோன்னு சந்தோஷமாக வாங்க. இது வந்து உங்களுக்காக தெரியுதா தெரியலையான்னு தெரியல, ஏன்னா அவ்வளோ விசேஷம். அந்த முழுக்குத்துறைன்றது அவ்வளோ ஒரு ஸ்பெஷல், அவ்வளோ நல்லது, ஓகேவா?
அதனால் அது கிடைச்சா பாக்கியம்தான். அந்த முழுக்குத்தரில் போய் கணவன் மனைவியாக போய் ஆற்றுல முழுகிட்டு வந்தால் அவ்வளோ நல்லது. சிறப்பு வாழ்த்துக்கள். சரி, கேமுக்குள்ளே போகலாமா? போலாங்க. முதலாவது 1 நிமிஷத்துக்கு வந்து நீங்கள் யாரை பற்றி பேச போகிறீங்க? உங்களுடைய பசங்க பேர் என்ன? எத்தனை பேர் உங்களுக்கு பசங்களுக்கு? பையன் ஒன்று, தக்ஷின். ஒரே ஒரு பையன். ஆமாம். என்ன படிக்கிறாங்க? 5வது. 5ஆம் வகுப்பு. ஆமாம். அவன் அந்த பையனை பற்றி ஒரு ஆங்கிலம் கூட கலக்கக்கூடாது 1 நிமிஷத்துக்கு. அப்படியே பேசுங்க பார்க்கலாம். பையன் ஸ்கூலுக்கு போறாப்ல. எங்க போறாரு? அவுட்டு. எடுத்தவொடனே சரி, மறுபடியும் இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன், பேசுங்க. சரி. பள்ளிக்கூடம் போயிட்டு வராப்ல. அவனுக்கு குதிரை அதுன்னா ரொம்ப பிடிக்கும். குதிரை அதுனாவா? அப்புறம் அது என்ன? எது அது? ஜேசிபி. ஓ, ஜேசிபி. என்னப்பா என்னப்பா? தமிழ்லாம் எப்படி பேசுறேன் சார், இங்கிலீஷ் இல்லாம. அவுட்டு தம்பி, சரியா போச்சு. இந்த கேம் முடிஞ்சு போச்சு. ஸோ அடுத்த கேமுக்கு போகலாமா? 5 கேள்வி ஒரே அடியா கேட்டுருவேன். நீங்க கரெக்டா சொல்லணும் லைனா, ஓகேவா? உங்களுடைய ரொம்ப ஸ்கூல் படிக்கும்போது, ரொம்ப ஸ்கூல் கிடையாது, எல்லாருமே 12ஆம் வகுப்பு தான் படிப்போம், அதுக்கப்புறம் காலேஜ் போயிடுவோம் இல்லையா? அந்த ஸ்கூல் டைமில் படிக்கும் பொழுது இருக்கக்கூடிய நண்பர் பெயர் என்ன சொல்லலாம்? அது ஆண் தோழர், பெண் தோழி, யார் வேணாலும் இருக்கலாம், ஓகேவா? 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கூல் ஃப்ரெண்டு நேம் நீங்கள் சொல்லணும். அடுத்து இன்னைக்கு பர்த்டே என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, என்ன கலர்ன்றது சொல்லணும், ஓகேவா? உங்கள் மனைவிக்கு நீங்கள் வாங்கி கொடுத்த ஃபஸ்ட்டு கிஃப்ட் என்ன, அதை சொல்லணும். 3 வந்துருச்சா? 4வது உங்களுடைய மகனின் பெயர் என்னன்னு சொல்லணும். நீங்கள் எப்போ உங்களுக்கு விடுமுறை நாள் என்னைக்கு அப்படின்றத சொல்லுங்க. ஸ்கூல் ஃப்ரெண்ட் பேர் வந்து பிரபாகரன். அப்புறம் 2வது கேள்வி என்ன தம்பி, ஒரு கேள்வி 2வது கேள்வி அவுட் ஆயிட்டீங்க. சரி சரி, பரவாயில்ல தம்பி, சிறப்பு வாழ்த்துக்கள். தேங்க்யூ தம்பி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள் தம்பி. ரொம்ப நன்றிக்கா. வாழ்த்து தெரிவிச்ச அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி. நண்பன் வானொலியில இன்னைக்கு எல்லாருமே கூப்பிட்டு விஷ் பண்ணாங்க, எல்லாருக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன்க்கா. கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச். நன்றி தம்பி, வாழ்க பல்லாண்டுகள். நன்றி. ரொம்ப அழகாக வந்தாங்க நம்ம கலைமணி தம்பி. தம்பிக்கு ஒரு சிறப்பு வாழ்த்துக்கள், பாராட்டுகள் சொல்லலாம். நிறைய உறவுகள் அழைக்கிறீங்க, இப்போ நீங்கள் அழைக்கலாம். அழைத்து வந்துட்டாங்க, யாருன்னு கேட்டலாம். யார் அவர்? வணக்கம். வணக்கம். வணக்கம் அக்கா. யாருப்பா பேசுறது? திருக்கடை. பாரா, இதான்ப்பா நட்பு. வாழ்த்துக்கள். திருக்கடையூர் மனோ தம்பி வந்திருக்கீங்க. எதில் மகிழ்ச்சி தம்பி? ஏப்பா, சந்தோஷமா இருக்கிறது, நிம்மதியா இருக்கதா மகிழ்ச்சி. கரெக்ட். வேற நமக்கு பிடிச்ச விஷயம் செய்யும்போது மகிழ்ச்சி. கரெக்ட், அதை தான் கேட்டேன் நான். எதில் மகிழ்ச்சி உங்களுக்கு? நமக்கு பிடிச்ச விஷயம் செய்யும்போது நமக்கு மகிழ்ச்சிக்கா, அதே மாதிரி நமக்கு பிடிச்சவங்க கூட இருக்கும்போது நமக்கு மகிழ்ச்சி. சூப்பர். ரொம்ப அழகா சொன்னீங்க தம்பி, வாழ்த்துக்கள். சொல்லுங்கப்பா. அடுத்த கேள்வி, நட்பு. நிறைய நட்பு இருக்கு, இதுல எந்த நட்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு நட்பு ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே வந்து அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. நம்ம வெளிநாடு, பெங்களூரு இப்படிட்டு படிச்சு முடிச்சு அங்க செட்டில் ஆயிட்டாங்க. எல்லாம் தீபாவளி பொங்கல் மட்டும் தான் மீட் பண்ணி பார்த்துப்போம். 2 பசங்க மட்டும் இங்க மயிலாடுதுறையில ஸ்டுடியோல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே. ஏதாவது லீவு இல்லை, ஏதாவது ஃபங்க்ஷன், ஏதாவது பசங்க ஃப்ரெண்டோட பையனுக்கு பர்த்டே, அது மாதிரி இருந்துச்சுன்னா மீட் பண்ணிப்போம். அவ்வளவுதான். சிறப்பு, வாழ்த்துக்கள் தம்பி, ரொம்ப அழகா சொன்னீங்க, வாழ்த்துக்கள். இப்போ நம்ம வானொலியில நம்ம கலைஞர் இருக்காப்ல, நம்ம முரளி இருக்காரு, நம்ம அஜி இருக்காரு. 3 பத்தி அடிக்கடி பேசிப்போம். கலைமட்டம் கொஞ்சம் அதிகமா பேசுவேன். சூப்பர். நண்பன் இணைஞ்சா அவன் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு பிரின்சிபலா கிடைச்சான். சிறப்பு தம்பி, உங்கள் நட்பு பல்லாண்டுகள் தொடரட்டும். மீண்டும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். உரிமை அவ்வளவுதாங்க. புரியல. அந்த அளவுக்கு உரிமை ஆயிட்டீங்க. ஓகே. சூப்பர் தம்பி, வாழ்த்துக்கள். இப்போ நீங்க வந்து 1 நிமிடம் பேச போறீங்க. எதை பற்றி அப்படின்னா
நான் உங்களுக்கு ஒரு தலைப்பு கொடுக்குறேன். நீங்கள் போய் ஒரு உணவகத்தில் போய் சாப்பிட போகிறீங்க. உணவகத்துல போய் சாப்பிடுங்க. ஆமாம், எப்படிலாம் அதுங்க நடந்துப்பீங்க சொல்லுங்கள். எப்படி பேசுறது? தமிழ்ல தான் பேசணுமா? தமிழில் தான் பேசுகிறோம், ஆங்கிலம் மட்டும் கலக்கக்கூடாது. ஹோட்டலுங்கிறது ஹோட்டலுக்கு என்ன தமிழில்? உணவகம். ம். நான் ஒரு உணவகத்துக்கு சென்று அமர்ந்து எனக்கு பிடித்ததை நான் வந்து எங்கே உட்காந்தீங்கப்பா? அதுதான் எனக்கு தமிழ்ல தானே சொல்லிட்டீங்க. நாற்காலியில் அமர்ந்து எனக்கு பிடித்ததை நான் எப்படி சொல்றதுக்கு போச்சு அவுட்டு. எனக்கு அந்த ஆர்டருங்கிறது நன்றி. அதனால உங்களுக்கு நான் ஹோட்டலில் கொடுத்தேன். பரவாயில்ல தம்பி. இப்போ 5 கேள்வி ரெடியாக இருக்கீங்களா? இன்று உங்கள் நண்பருக்கு என்ன தினம் கொண்டாடப்படுகிறார், அதாவது என்ன தினமாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 2வது கொஸ்டின், மயிலாடுதுறையில் முழுக்கு என்னைக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அடுத்து 3வது கேள்வி, தேர் பார்த்துருக்கீங்களா மயிலாடுதுறை முழுக்கு முதல் நாள்? 4வது கேள்வி, சேர்த்து சொல்லணும் 5 கொஸ்டினுக்கும், ஓகேவா? உங்கள் நண்பர் பேசியதை கேட்டீர்களா? 5வது கேள்வி, உங்களுக்கு எந்த ஊருக்கு சுற்றுலா செல்வதற்கு விருப்பம்? முதலில் இன்று வந்து நண்பன் கலைமணிக்கு பிறந்த நாள். மயிலாட்டில் நாளை மறுநாள் முடவன் முழுக்கு. ஹலோ சொல்லுங்கப்பா. ஹலோ கேக்குது, நல்லா கேக்குது. நாளை மறுநாள் முடவன் முழுக்கு, நாளை தேர் திருவிழாவும் நாளை மறுநாள் தான் தம்பி. சரி சொல்லுங்க சொல்லுங்க. நாளை மறுநாள் தானே தேர் திருவிழா. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லி முடிச்சிருங்க, நான் சொல்றேன். 3வது கேள்வி என்ன கேட்டீங்க? போச்சு, அவ்வளவுதான். அதான் என்கிட்ட கேட்டா அவுட்டு. சரி, எல்லாம் சரி. மாயவரத்துல இருந்துட்டு முழுக்கு ஐப்பசி 30 முழுக்கு. அக்கா நேற்று ஃபுல்லா அங்கதாங்க இருந்தேன். அந்த முழுக்கு கடை போட்டாங்கல்ல, அதெல்லாம் அப்பதான் கட்டிட்டு இருக்காங்க. அங்கதான் இருந்தேன். ஆனா இன்னைக்கு முழுக்குங்கிறத நான் கவனிக்கல. எப்போதுமே ஞாபகம் வச்சுங்க, ஐப்பசி 30 முழுக்கு, கார்த்திகை 1 முடவன் முழுக்கு. கார்த்திகை 1 வந்து ஏன்னா அன்னைக்கு காட்சி கொடுக்கல, அவர் வர முடியல அந்த காட்சி. அதனால சிறப்பு தரிசனமே கடவுள் கொடுத்தாரு அவருக்கு. அதனால அன்னைக்கு முடவன் முழுக்கா கொண்டாடப்படுகிறோம். சூப்பர்ப்பா, தேங்க்யூ ஸோ மச். முக்கியமான கேள்வியை மறந்துட்டீங்க. 4வது கேள்வி என்ன கேட்டது தெரியுமா? உங்கள் நண்பர் கலைமணி பேசியதை கேட்டீங்களான்னு கேட்டேன். அதான் நீங்க சொல்ல மறந்துட்டீங்க, கொஸ்டினை மறந்துட்டீங்க. ஞாபகம் மறக்கலாமா? நட்புக்கு எது அழகு? சரிப்பா, பரவாயில்லடா. இன்னைக்கு நல்லா சுமூகமா போயிட்டு இருக்க. உங்கள்கிட்ட வந்து நான் கலகம் முட்டை வரல, ஜாலியா கேட்டேன். தேங்க்யூ. பல்லாண்டுகள் தொடரட்டும் உங்கள் நட்பு. வாழ்த்துக்கள் தம்பி. இந்த வருஷம் இறைவன்ட்ட வேண்டிக்கோங்க. அடுத்த வருஷம் நீங்க தம்பதியா போய் ஆத்துல அழகா நல்லா காவிரி ஆத்துல வரலாம். கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ சாமி. நன்றி நன்றி நன்றிப்பா, நன்றி. இது அடுத்த அன்பான உள்ளம். யார் எங்கிருந்து? வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் பேசுறது தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, கேக்குதுங்களா பேசுறது? ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் பேசுறது? நான் பேசுறது கேக்குதுங்களா அண்ணா? கேக்குது. கும்பகோணம் மனோகரன் பேசுறேன். வாழ்த்துக்கள். வணக்கம் அண்ணா. நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாமா? சொல்லுங்க. அதாவது முதலில் எதில் மகிழ்ச்சி உங்களுக்கு? எனக்கா? எனக்கு வந்து விருந்தாளி போய் அவங்க வீட்டுல சாப்பிடறாங்களா, அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சூப்பர். அதாவது அவங்களுக்கு விருந்து அளிப்பதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம்? ஆமா. சூப்பர். இல்ல, கூப்பிட்டு நம்மளுக்கு வந்து விருந்து வைக்கிறாங்களா, அவங்க அவங்க மனசை நம்ம மகிழ்ச்சி படுத்துறோம்ல, அதுவே எனக்கு ஒரு மகிழ்ச்சி. ஓ, நீங்க போய் விருந்தோம்பல் சாப்பிடுறது. சூப்பர். நானும் போய் சாப்பிடுவேன். அதே மாதிரி வர சொல்லுவேன், வர சொல்லி போய் சாப்பிடுவாங்க. அது மாதிரி அவங்க வீட்டுக்கு நான் போவேன். அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சூப்பர் அண்ணா, சூப்பர். ரொம்ப அழகா சொன்னீங்க. சரிங்கண்ணா, எந்த நட்பை பத்தி பேச போறீங்க? எனக்கு ஒரு டீச்சரு எனக்கு ஒரு நட்பா இருந்தாங்க. நான் சின்ன வயசா இருக்கும்போது அவங்க வந்து என் மேல ரொம்ப பிரியமா இருப்பாங்க. அவங்க வந்து தஞ்சாவூர்ல இருந்து இந்த கிராமத்துக்கு வருவாங்க. அப்ப வரும்போது நானும் போவேன்னாக்கா எல்லாத்த விடையும் என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க.
லஞ்சு டயத்துல எல்லாரையும் எல்லா பிள்ளைங்களும் விளையாட போயிருவாங்க. அவங்க என்கிட்ட வந்து இந்த கதையை பத்தி இந்த சினிமா பத்திலாம் சினிமானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க அன்னைக்கு அந்த வாரத்துல அவங்க பார்த்து அந்த கதையை சொல்லுவாங்க என்கிட்ட. அதை நான் கேட்டேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க சொல்றது. அழகா சொல்லுவாங்க, ஆச்சரியோட சொல்லுவாங்க. அந்த மாதிரி வேற எந்த விஷயம் அவங்க வீட்டுல எது நடந்தாலும் சரி, உண்மைன்னு இருந்தாங்கன்னா ஏன் டீச்சர் இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன்னாக்கா, இந்த மாதிரி நடந்துச்சுப்பா, அந்த மாதிரி அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்காங்க, எல்லாமே என்னமா அவங்க தம்பிக்கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அந்த அந்த நட்பை வந்து எங்களால மறக்கவே முடியல. அவங்க திருமணம் பண்ணிட்டு போயிட்டு அவங்க வீட்டுக்காரர் வந்து ஒரு குழந்தை பிறந்த உடனே அவங்க வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்க வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதுக்கு பிறகு வந்து நான் வந்து இந்த கிராமத்துக்கு நான் எங்க அம்மா அப்பாவோட சேர்ந்த பிறகு அதுக்கப்புறம் ஒரு கல்யாணத்துக்காக அங்க போயிருந்தேன். அப்பா அவங்க அந்த ஸ்கூல்ல வேலை அப்ப வந்து எம்எஸ்ஆ வந்திருந்தாங்க. அவங்க வேற வேற பதவிக்கு இருந்துட்டாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி மனோகர் வந்திருக்கான்னு யாரோ சொல்லியிருக்காங்க. சொன்னோன்னு உடனே அவங்களுக்கு நான் அவனை பார்த்தே அவனும் ரொம்ப வருஷம் ஆச்சு அவனை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி எங்க வீட்டுக்கே வந்தாங்க. வந்து பார்த்தா அவங்க குரலும் மாறி போச்சு, அவங்களோட நடவடை எல்லாமே மாறி போச்சு. என்ன டீச்சர் உங்க குரலே மாறி போச்சு அப்படின்னு. என்ன செய்யறது அப்படி இப்படின்னாங்க. அப்புறம் சார் எப்படி இருக்காருன்னு சொன்னோன்னே, அவரு எங்க இருக்காரு, அவரு போய் ரொம்ப நாளாச்சுப்பா, எனக்கு ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை அப்படின்னாங்க. அந்த நட்பை மறக்கவே முடியாது. அவங்க பேர் வந்து இல்சா கிரேஜா அவங்க பேர். வாவ், சிறப்பு சிறப்பு, ரொம்ப அழகாக சொன்னீங்கன்னா. ஒரு ஆசிரியர் மாணவருக்கான நட்பு ரொம்ப சிறப்பான நட்பாக சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் அண்ணா. இப்போது 1 நிமிடம் நீங்கள் பேசணும். என்ன பேச போகிறீங்க? 1 நிமிடம் பேசணுமா? ஆமாம், தமிழில் மட்டுமே பேச வேண்டும். உங்களுக்கான தலைப்பு சந்தைக்குள்ளே போயிடுறீங்க, பேசுங்க. சந்தையில போய் நாங்க வந்து எல்லா காய்கறியும் வாங்குவோம். அதாவது செடி கொடி எந்த மாதிரி தான் அந்த மாதிரி காய்களை தான் வாங்கணும் அங்க போனாக்க. அதெல்லாம் ரொம்ப மலிவா இருக்கும். ஏன்னா கும்பகோணத்தை சுத்தி வந்து அந்த காய்ச்சறது பூரா எது காய்ச்சிருக்குதோ அதெல்லாம் வந்து நம்ம அந்த சந்தையில விற்கும். அதை நாங்க வாங்கிட்டு வருவோம். அப்படியே பச்சை பச்சையா இருக்கும், அப்படியே தண்ணி மாதிரி இருக்கும். அப்படியே அந்த காயை அரிஞ்சோம்னாக்க அப்பயே பறிச்சு அப்பயே கொண்டாந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி கீரை வகைகள், அதே மாதிரியே எல்லாம் எதுவா இருந்தாலும் சரி. அப்புறம் வந்து படிக்கணக்குல விற்பாங்க. இந்த பருப்பு, இந்த உளுந்து, இந்த மாதிரி நிறைய சாமான்கள்லாம் வந்து படிக்கணக்குல கொடுப்பாங்க. டீத்தூள்லாம் கூட வந்து விற்பாங்க பாக்கெட்டு போட. என்ன தூள் அவுட்டு அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சொல்லக்கூடாது, அவுட்டு. ஆனால் இவ்வளோ நேரம் சூப்பராக பேசுனீங்க, அதுக்கே உங்களுக்கு வாழ்த்துக்கள்னா. சிறப்பு. அடுத்து 5க்கு போகலாமா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க 5 கேள்வியும். நீங்கள் தான் போன சூப்பராக சொல்கிறீங்களே, சொல்லுங்கள், ஞாபகம் வச்சுக்கோங்க. முழுக்குத்துறை இல்லையா, மயிலாடுதுறைக்கு, அதுக்கு போவீங்களான்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 2வது கொஸ்டின், யாரை கூட்டிகிட்டு போவீங்க எப்போதுமே அந்த மயிலாடுதுறையில் இருக்க காவிரி ஆற்றுக்கு யாரை கூட்டிகிட்டு போவீங்க உங்கள் கூட? 3வது கொஸ்டின், முழுக்குத்துறையில் நீங்கள் ஜாமான் ஏதாவது வாங்கியிருக்கீங்களா? 4வது கேள்வி, கும்பகோணத்தில் மகாமகம் அப்படின்னு சிறப்பாக கொண்டாடுறோம், அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் போயிருக்கீங்களா? 5வது கேள்வி, நீங்கள் சுற்றுலா ஸ்தலம் எங்கே செல்ல விரும்புகிறீர்கள்? அவ்வளோதான். நான் முழுக்குத்துறைக்கு வந்து நான் வந்து மயிலாடுதுறை போனதில்லை. திருவிழாத்துமே அதே மாதிரியே நடக்கும். காவிரியாத்துல அங்கதான் போவோம் நாங்க. சரி. அப்புறம் வந்து அங்க எங்க சொந்தக்கார பசங்க எல்லாருமே ஒன்னா வண்டி கட்டிக்கிட்டு போயிடும். சூப்பர். அடுத்து அப்புறம் வந்து அங்க பொருள்ல வந்து வாங்கணும்னாக்கா அந்த தின்பண்டம் நிறைய வாங்குவோம். அப்ப வந்து கடை நிறைய போட்டிருப்பாங்க. அந்த தின்பண்டம் வாங்குறது, இந்த விளையாட்டு ஜாமான் எல்லாம் வாங்கியிருக்கோம். வீட்டுக்கு உண்டான ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு போவோம். அங்க வந்து இந்த சாரணி, இந்த சில்வர்ல சாரணி எல்லாம் கொண்டாந்து விற்பாங்க, கரண்டி இதெல்லாம் விற்பாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு போவோம். அந்த பொருள் வாங்கியிருக்கோம். சிறப்பு. அப்புறம் வந்து அப்புறம் என்ன சொல்லிட்டீங்க? அவ்வளவுதான், அவுட்டு. மறந்துட்டீங்கன்னா அவுட்டு. ஒரு கேள்வி மறந்துட்டீங்க, ஆனா சூப்பரா சொன்னீங்க, பரவாயில்ல அண்ணா. வாழ்த்துக்கள், நன்றிகள் அண்ணா. நன்றி. ரொம்ப அழகா வந்தாங்க.
நம்ம கும்பகோணம் மனோகரனா